நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. தம்பி, காதலி, பாட்டி என 5 பேரை சுத்தியலால் அடித்தே கொன்ற இளைஞர். பலத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தாய். 25 கிலோமீட்டர் தூரம் பைக்கில் வீடு வீடாக சென்று வெறியாட்டம் ஆடியது ஏன்? 5 மணி நேரத்தில் 5 பேரை கொடூரமாக கொன்றதற்கு என்ன காரணம்? இரத்த வெறி பிடித்த ராட்சத கொலைக்காரன் சொன்ன பகீர் வாக்குமூலம் என்ன? நைட்டு 8 மணி இருக்கும். போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கம் போல் போலீஸ்காரங்க எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரிச் லுக்காக ஒரு இளைஞர் வந்திருக்காரு. அவரை பார்த்த போலீஸ்காரங்க, என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வரல, என் அம்மா, தம்பி, காதலின்னு 6 பேரை கொலை பண்ணிட்டேன், அதான் சரணடைய வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கான். சட்டையில் ரத்தம் தெறிக்க தெறிக்க அறிவாலோட சரணடைய வந்த பல பேரை பார்த்த காவலர்களுக்கு டிப் டாப்பா வந்த ஒருத்தன் 6 பேரை கொன்னுட்டேன்னு சொன்னதும் போலீஸ்காரங்களுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் தான். என்னடா சொல்ற? எங்க வச்சு கொன்ன? எப்ப கொன்ன? உன் பேர் என்னன்னு அடுத்தடுத்து கேள்விகளா கேட்டிருக்காங்க போலீஸ்காரங்க. அந்த கேள்விகளுக்கு எதுவும் பதில் சொல்லாம, நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் பதில் சொல்ல இப்ப டைம் இல்ல, நானும் எலி மருந்து குடிச்சிட்டேன்னு சொல்லி சில வினாடிகள்லயே போலீஸ் ஸ்டேஷன்லயே மயங்கி விழுந்திருக்கான். உடனே அவனை மீட்ட போலீஸ்காரங்க திருவனந்தபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க டாக்டர்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் யாரு என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப ஏகப்பட்ட பகீர் விஷயங்கள் வெளிவந்திருக்கு. திருவனந்தபுரத்தில் உள்ள வெஞ்ஞார்மூடு அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவன் தான் 23 வயசுள்ள அஃபான். காலேஜ் முடிச்சுட்டு துபாய்க்கு போன அஃபான் அங்க அவனோட அப்பா நடத்திட்டு வர்ற ஃபர்னிச்சர் கடையில வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். திடீர்னு ஃபர்னிச்சர் கடையில ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. இதனால வெளிநாட்டுக்கு போன 6 மாசத்துல திரும்பவும் ஊருக்கே வந்திருக்கான் அஃபான். இந்த நிலையில தான் தன்னோட வீட்டில் இருந்த சுத்தியலை ஒரு பேக்ல போட்டுக்கிட்டு தலையில ஹெல்மெட் மாட்டிக்கிட்டு பைக்கில் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பாங்கோடுக்கு போயிருக்கான். அங்கதான் அவனோட பாட்டி வீடு இருக்கு. வழக்கம் போல போற மாதிரியே வீட்டுக்குள்ள போன அஃபான் அங்க தனியா இருந்த பாட்டி சல்மா பீவிய அதே சுத்தியலை வச்சே சரமாரியா அடிச்சு கொன்னிருக்கான். திரும்ப அந்த ரத்தக்கரை படிஞ்ச சுத்தியலை பேக்ல வச்சுக்கிட்டு பாட்டி வீட்டுல இருந்து பைக்ல கிளம்பியிருக்கான். அங்கிருந்து நேரா தன்னோட சித்தப்பா, அதாவது அப்பாவோட தம்பி லத்தீஃப் வீட்டுக்கு போயிருக்கான். எதுவுமே நடக்காத மாதிரி கமுக்கமா வீட்டுக்குள்ள போன அஃபான் கண்மூடி திறக்கிறதுக்குள்ள சித்தப்பா லத்தீஃபையும் சித்தி ஷாஹிதாவையும் பாட்டியை அடிச்சு கொன்ன அதே சுத்தியலாலேயே ஓங்கி ஓங்கி அடிச்சு கொடூரமா கொலை பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நேரா தன்னோட வீட்டுக்கு போன அஃபான் தாய் ஷமீனாவை சுத்தியலாலேயே காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வீட்டில் இருந்த தன்னோட தம்பி 14 வயசே ஆன அஃப்ஷானையும் அதே மாதிரி சுத்தியலால கொடூரமா அடிச்சு கொண்டு இருக்கான் அஃபான். கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளேயே அமைதியா உட்கார்ந்திருந்த அஃபான் ஃபோன் பண்ணி தன்னோட காதலி ஃபர்சானாவை வீட்டுக்கு வர சொன்னதா சொல்லப்படுது. காதலன் கூப்பிடுறானேன்னு ஆசையா வீட்டுக்கு வந்த காதலிய சுத்தியலாலேயே அடிச்சு ரணக்கொடூரமா கொலை பண்ணியிருக்கான் அஃபான். அஃபானோட வீட்டுக்கு போலீஸ் போய் பார்த்தப்ப அவனோட தம்பி அஃப்ஷானும் காதலி ஃபர்சானாவும் ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்திருக்காங்க. ஆனா தாய் ஷமீனா மட்டும் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. உடனே அவங்கள மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க போலீஸ். அதே மாதிரி பாங்கோடு வீட்டில் இறந்து கிடந்த பாட்டி சல்மா பீவியோட சடலத்தையும் எஸ்என்புரம் வீட்டில் இறந்து கிடந்த லத்தீஃப் ஷாஹிதாவோட சடலத்தையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அஃபான் ரத்த உறவுகளை கொல்றதுக்கு சுத்தியலோட சேர்த்து கத்தியையும் பயன்படுத்தினதா சொல்லப்படுது. சுத்தியலால காட்டு மிராண்டித்தனமா அடிச்சதுல 6 பேரோட முகமே செதஞ்சு போய் யாருன்னே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்ததா காவல்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தம்பி, காதலி, பாட்டி, சித்தி, சித்தப்பான்னு ரத்த உறவுகளை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணதுக்கு என்ன காரணம்னு விசாரிச்சப்ப அடுத்தடுத்து அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயிருக்கு.
அஃபானோட அப்பா துபாயில் ஃபர்னிச்சர் கடை நடத்திட்டு வந்திருக்காரு. திடீர்னு பிஸ்னஸ் ரொம்ப லாஸ் ஆனதும் அஃபானோட அப்பா பயங்கர கடன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருந்ததா சொல்லப்படுது. குடும்பமே கடன் பிரச்சனையில சிக்கிட்டு இருக்கிறதா சித்தப்பா லத்தீப் கிட்டையும் பாட்டி சல்மா பீவி கிட்டையும் பணம் கேட்டிருக்கான் அஃபான். ஆனா கையில நிறைய பணம் நகைன்னு வச்சிருந்தோம் சித்தப்பாவும் பாட்டியும் அஃபான் குடும்பத்துக்கு பணம் கொடுக்க மறுத்துட்டதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல கடன் கொடுத்தவங்களெல்லாம் அஃபான் வீட்டுக்கு வந்து கண்டபடி பேசியதாகவும் அதனால அஃபான் மன உளைச்சல இருந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த மன உளைச்சல் தான் அஃபானுக்கு கொலவெறியை உண்டாக்கியிருக்குன்னு கூறப்படுது. அந்த கொலவெறி அதிகமானதுனால தான் அவசரத்துக்கு கூட பணம் கொடுத்து உதவாத சித்தப்பா சித்தி பாட்டிய கொலை பண்ண முடிவு செஞ்சு அஃபான் சுத்தியல் கத்தியோட போய் கொடூரமா கொலை பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. 3 பேரையும் கொன்னுட்டு வீட்டுக்கு வந்த அஃபான் கடன் கொடுத்தவங்க எப்படியும் அம்மாவையும் தம்பியும் நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. தினம் கடன் கொடுத்தவங்க கிட்ட பேச்சு வாங்கிட்டு கஷ்டப்படுறதை விட பேசாம செத்து போறது தான் மேலுன்னு நினைச்சு அம்மாவையும் தம்பியையும் கொன்னுட்டதாகவும் அதுக்கப்புறம் தன்னோட காதலிக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி காதலியையும் சுத்தியலால அடிச்சு கொன்னுட்டதாகவும் காவல்துறை தரப்புல சொல்லப்படுது. ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அஃபான் கிட்ட போலீஸ் விசாரிச்சப்ப எதையும் முழுசா சொல்லாம ஏதேதோ உளறி இருக்கான். ஆனா தான் இல்லாம தன்னோட காதலி மட்டும் தனியா கஷ்டப்படுவா, அவளை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம தான் ஃபர்சானாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு கொன்னுட்டேன்னு அஃபான் போலீஸ் கிட்ட சொன்னதா தகவல் வெளியாயிருக்கு. அஃபான் ரொம்ப அமைதியான பையன், யார்கிட்டையும் குரலை வசதி பேசக்கூட மாட்டான். அவன் இப்படி 5 பேரை கொலை பண்ணிட்டான்னு சொல்றதை எங்களால நம்பவே முடியலன்னு சொல்லியிருக்காங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க. அதே மாதிரி துபாயில உள்ள அவனோட அப்பா கிட்ட இதை பத்தி கேட்டப்ப எங்க குடும்பம் கடன்ல கஷ்டப்பட்டு இருக்கிறது உண்மைதான், ஆனா அது அஃபானுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குங்கிறத என்னால நம்ப முடியல, என்ன நடந்திருக்கும்னு என்னால யூகிக்கவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. அஃபானுக்கு போதை பழக்கம் அதிக அளவில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. அஃபானோட இந்த கொலவெறிக்கு உண்மையிலேயே குடும்பத்தோட கடன் பிரச்சனை தான் காரணமா இல்ல வேற ஏதாவது காரணமாங்கிறது ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற அஃபான் முழுசா குணமாகி கண்ணு முழிச்சு பேசினாதான் தெரியும்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையினர். பாழடைந்த வீட்டிற்குள் இருந்து கேட்ட கதறல் சத்தம். பிரேக்கப் செய்த காதலியை நண்பர்களுக்கு விருந்தாக்கிய எக்ஸ் லவர். காதலியின் தம்பியை கடத்திச் சென்று காதலிக்கு மிரட்டல். தம்பியின் கண்முன்னே அக்காவை சீரழித்த பயங்கரம். அரக்க கும்பலிடம் இளம்பெண் சிக்கியது எப்படி? குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? பிவாண்டில உள்ள ஒரு காலனில கிட்டத்தட்ட 50 வீடு இருக்கு. அங்க இருக்கிற ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கிட்ட போகணும்னா மட்டும் அங்க உள்ள மக்கள் நடுநடுங்கி இருக்காங்க. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் தனியா வாழ்ந்துட்டு இருந்த 20 வயசு இளம் பெண் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காங்க. அவங்களோட ஆவி அங்கேயே சுத்திட்டு இருக்கிறதா அங்க இருக்கிற மக்கள் நம்புறாங்க. அதனாலேயே இரவு 7 மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருக்காங்க. அதே மாதிரி மதிய நேரத்துல கூட வீட்டு கதவுகளை மூடி தான் வச்சிருக்காங்க. இந்த சூழல்ல இரவு 12 மணி இருக்கும். அந்த பாழடைஞ்ச வீட்டுல இருந்து ஒரு பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. எல்லாரும் 7 மணிக்கே வீட்டு கதவை க்ளோஸ் பண்ணிடுறதுனால அலறல் சவுண்டு யாருக்கும் கேட்கல. ஆனா ஒரு வீட்டோட ஜன்னல் கதவு மட்டும் திறந்திருந்திருக்கு. இந்த நேரத்துல எங்க இருந்து பெண்ணோட அலறல் சத்தம் கேக்குதுன்னு அந்த வீட்டுல இருந்தவங்க ஜன்னல் வழியா எட்டி பார்த்திருக்காங்க. ஆனா எந்த வீட்டுல இருந்து சத்தம் கேக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. 10 நிமிஷம் தொடர்ச்சியா கேட்ட அலறல் சவுண்டு அதுக்கப்புறம் கேட்கல. அடுத்து அந்த வீட்டோட ஜன்னல் கதவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. 12:45 இருக்கும். மறுபடியும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பயங்கர கதறல் சத்தம் கேட்டிருக்கு. அதுக்கு பிறகு அந்த காலனியில இருந்த 2-3 வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் கதவை திறந்து வெளியில போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பாழடைஞ்ச வீட்டுல இருந்து வந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போயிடுச்சு. இளம் பெண்ணோட ஆவியாதான் இருக்குன்னு பதறி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திருக்காங்க. ஆனா அந்த பெண்ணோட அழுகிற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்குது. ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, இல்ல அந்த வீட்டுல என்னமோ நடக்குது, ஆவியெல்லாம் கிடையாது, வேற யாரும் அந்த வீட்டுல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சிலரை மட்டும் பாலடைஞ்ச வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த வீட்டுல இருந்து 5-6 இளைஞர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. யார் இவங்க?
ஏன் இப்படி ஓடுறாங்கன்னு சந்தேகப்பட்டவங்க வேக வேகமா பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க 22 வயசுல ஒரு இளம் பெண் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயங்களோட மயங்கி கிடந்திருக்காங்க. அதுக்கு பக்கத்திலேயே 17 வயசான ஒரு சிறுவனும் மண்டையில இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட மயங்கி கிடந்திருக்கான். அதை பார்த்து பதறி போனவங்க உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் மயக்கத்துல இருந்த இளம் பெண்ணையும் சிறுவனையும் மீட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. இளம் பெண்ணை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் அவங்கள 4-5 பேர் சேர்ந்து கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்கன்னு காவலர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு மயக்க நிலையில இருந்ததால போலீஸ்காரங்களால விசாரிக்க முடியாம இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்ச அந்த பொண்ணு கிட்ட, உங்களுக்கு என்னாச்சு, பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு உடம்பு ஃபுல்லா ரத்த காயமா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த இளம் பெண் கதறி அழுதுருக்காங்க. என்னமாச்சு, பயப்படாம சொல்லுங்க, நாங்க இருக்கோன்னு காவலர்கள் தைரியம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க இளம் பெண். அவங்க சொன்னதை கேட்டு போலீஸே கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆகியிருக்காங்க. இளம் பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணது அவங்களோட எக்ஸ் லவர் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. மகாராஷ்டிரா மாநிலம் பிவாண்டி நகரை சேர்ந்த இளம் பெண்ணுக்கும் அதே பகுதியை சேர்ந்த அஸ்லாம் என்ற இளைஞருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறி 2 பேரும் லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல இடங்களுக்கு போய் தங்களோட காதலை வளர்த்துட்டு வந்த 2 பேருக்கும் அடிக்கடி சந்தேக சண்டையும் வந்திருக்கு. அதனால அஸ்லாம் கூட பேசுறதே நிறுத்தின இளம் பெண்ணுக்கு வேறொரு இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என் கூட பேசுறதை நிறுத்திட்டு நீ வேற எவன் கூடயா சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு இளம் பெண்ணை அடிச்சிருக்கான் எக்ஸ் லவர். எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல, லவ்வை பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இளம் பெண். அதை கேட்டதும் ஆத்திரத்தோட உச்சிக்கு போன எக்ஸ் லவர் அவங்கள தகாத வார்த்தையில பேசினது மட்டும் இல்லாம, உன்னை என்ன பண்றேன் பாருடின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பியிருக்கான். அந்த பொண்ணு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோடான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா அவனால தான் நம்ம சீரழிய போறோங்கிறது அந்த இளம் பெண்ணுக்கு அப்போ தெரியாம போச்சு. காதலி மேல கொலை வெறியில இருந்தவன் எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இளம் பெண்ணை சீரழிக்க திட்டம் போட்டிருக்கான். ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த இளம் பெண்ணோட தம்பிய தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கடத்தியிருக்கான் அஸ்லாம். அடுத்து காதலிக்கு ஃபோன் பண்ணவன், நான் சொல்ற இடத்துக்கு வரலனா உன் தம்பியோட கதையை முடிச்சிருவன்னு மிரட்டியிருக்கான். அதை கேட்டதும் பதறி போன இளம்பெண், என் தம்பியை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்க இருக்கான்னு சொல்லுங்க, நான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு பாலடைஞ்ச வீட்டுக்கு வந்த அந்த இளம் பெண்ணை கட்டி போட்டு மாறி மாறி பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அந்த பெண்ணோட தம்பியையும் கட்டி போட்டு கண்மூடித்தனமா சித்திரவதை பண்ணியிருக்காங்க. பிடிக்கலன்னு பிரேக்கப் பண்ணதுக்காக காதலியோட வாழ்க்கையே சீரழிச்சிருக்கான் எக்ஸ் லவர். இந்த அத்தனை உண்மையையும் போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அடுத்து எஃப்ஐஆர் பதிவு பண்ண காவலர்கள் இளம் பெண்ணை சீரழித்த முன்னாள் காதலனையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. அதிகாலையில் கேட்ட அலறல் சத்தம், வீட்டிற்குள் இருந்து குபுகுபுவென வெளியான கரும்புகை, தீ விபத்து என நினைத்தவர்களுக்கு ஷாக். தீயில் கருகி உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர், வீட்டிற்குள் தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் மீது பெட்ரோல் ஊற்றி எரித்த தாய். இந்த கொடூரத்திற்கு என்ன காரணம்? காலங்காத்தால 5 மணிக்கு சுப்பிரபாதம் கேட்டுட்டு இருந்த மக்களுக்கு திடீர்னு ஒரு வீட்டில இருந்து அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டிருக்கு. என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுட்டு போய் பார்த்தா ஒரு வீட்டில இருந்து குபுகுபுன்னு புகை பயங்கரமா வந்திருக்கு. ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட மக்கள் முதல்ல சிலிண்டர் தான் வெடிச்சு தீ விபத்து ஏற்பட்டுச்சோன்னு நினைச்சாங்க. ஆனா அப்போ வீட்டுக்குள்ள இருந்து அறக்க பறக்க ஓடி வந்த பெண் ஒருத்தங்க, உள்ள என் புருஷன் மேல என் மாமியார் பெட்ரோல் ஊத்தி கொளுத்திட்டாங்க, உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவரை வந்து காப்பாத்துங்கன்னு கதறி இருக்காங்க. அப்பதான் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. திருவள்ளூர் மொப்பேடு பக்கத்துல உள்ள நமச்சிவாயபுரத்தை சேர்ந்த 43 வயசான ஜெயந்தி அங்குள்ள தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஜெயந்தியோட கணவர் கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்துட்டாரு. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. மகளுக்கு கல்யாணமாகி வெளியூர்ல இருக்காங்க. மகன் கிருஷ்ணமூர்த்திக்கும் கல்யாணம் ஆகிருச்சு. கணவன் இல்லாததால மகன் கிருஷ்ணமூர்த்தி மருமகள் பாரதி கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஜெயந்தி.
வேலை பார்க்குற இடத்துல ஜெயந்திக்கு வேறொருத்தர் கூட பழக்கம் ஏற்பட்டதா சொல்லப்படுது. கூட வேலை பார்க்குறவர்ன்ற முறையில் பேச ஆரம்பிச்சவங்க போக போக செல்போன்ல மணிக்கணக்கா பேசிட்டு இருந்ததாகவும், தாய் எந்நேரமும் செல்போனும் கையுமாவே இருந்ததை பார்த்த கிருஷ்ணமூர்த்தி யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க, எதுக்கு எப்ப பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டு இருக்கன்னு கேட்டு சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. பெத்த தாய் நைட்டு பகல்னு பார்க்காம எந்நேரமும் யார்கிட்டயோ ஃபோன் பேசிட்டு இருந்ததை பார்த்து கடுப்பான கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி மது குடிச்சிட்டு வந்து, இனிமேல் நீ செல்போனையே தொடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் முடியாது, நான் யார்கிட்ட வேணாலும் பேசுவேன், உனக்கென்னு பதிலுக்கு ஜெயந்தியும் எகிரி இருக்காங்க. இப்படியே தாய்க்கும் மகனுக்கும் இடையில ரொம்ப நாளாவே பிரச்சனை ஓடிட்டு இருந்திருக்கு. அதே நேரத்தில் பிரைவேட் கம்பெனியில் கம்மி சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருந்த கிருஷ்ணமூர்த்தி தன்னோட அம்மா கிட்ட சொந்த தொழில் தொடங்குறதுக்கு பணம் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஆனால் என்கிட்ட பணமெல்லாம் இல்லை, வேற யார்கிட்டையாச்சும் போய் கேட்டுக்கோன்னு சொல்லியிருக்காங்க ஜெயந்தி. பணம் கொடுத்தா நான் சீக்கிரம் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிருவேன், அதுக்கப்புறம் என் மனைவியை கூட்டிட்டு தனியாக போயிடுவேன், இங்கேயே இருந்துட்டு நீ எப்பவும் ஃபோனும் கையுமா இருக்கிறத என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு கோபமாக சொல்லியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. இந்த பிரச்சனை 2 பேருக்கும் ரொம்ப நாளாவே நீடிச்சிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் நைட்டு வீட்டுக்கு மது போதையில வந்த கிருஷ்ணமூர்த்தி தன்னோட அம்மா ஜெயந்தி கிட்ட, யாருக்கிட்ட செல்போன் பேசிட்டு இருக்க, இனிமே யாருக்கிட்டையும் நீ ஃபோன் பேசவே கூடாது, உன் ஃபோனை கொடுன்னு சொல்லி அவங்களோட செல்போனை உடைக்க பார்த்ததா சொல்லப்படுது. அதே மாதிரி சொந்தமா தொழில் ஆரம்பிக்க எனக்கு இப்ப உடனே பணம் வேணும்னு கேட்டு தகராறு பண்ணதா சொல்லப்படுது. பதிலுக்கு ஜெயந்தியும் பயங்கரமா கத்தி சண்டை போட்டிருக்காங்க. நடு ராத்திரி 2 மணி வரைக்கும் தாய்க்கும் மகனுக்கும் இடையே சண்டை நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மது போதையில இருந்ததால கிருஷ்ணமூர்த்தி படுத்து தூங்கிட்டாரு. ஆனா ஜெயந்தியும் பாரதியும் தூங்காம நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டே தான் இருந்திருக்காங்க. வழக்கத்தை விட பெரிய சண்டையா வந்துருச்சு. கோவத்துல அத்தை ஏதாச்சும் தப்பான முடிவு எடுத்துடக்கூடாதுன்னு மருமகள் பாரதிக்கு மனசுல பயம் வந்திருக்கு. அதனாலேயே நைட்டு ஃபுல்லா தூங்காம அத்தையை கண்காணிச்சுட்டே இருந்திருக்காங்க. கிருஷ்ணமூர்த்தி மது போதையிலையும் கோவத்திலையும் ரொம்ப கோவப்பட்டு சத்தம் போட்டதால வேதனையில ஜெயந்தி ஏதாச்சும் தப்பான முடிவு, அதாவது தற்கொலைக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணிருவாங்களோன்னு பயந்திருக்காங்க பாரதி. ஆனா நடந்தது அதுக்கு நேர்மாறா இருந்திருக்கு. விடிய விடிய ஹால்லேயே உட்கார்ந்திருந்த பாரதி அதிகாலையில் 5 மணிக்கு தான் ஏதோ துணி எடுக்கிறதுக்காக பெட்ரூம்க்கு போயிருக்காங்க. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஏற்கனவே வாங்கி ரெடியா வச்சிருந்த பெட்ரோலை எடுத்து போதையில படுத்திருந்த மகன் கிருஷ்ணமூர்த்தி மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க ஜெயந்தி. பெட்ரூம்ல இருந்து 2 நிமிஷத்துல வெளியில வந்த பாரதி தன்னோட கணவன் கிருஷ்ணமூர்த்தி மேல தீ எரிஞ்சிட்டு இருந்ததை பார்த்து கத்தி கதறி கூப்பாடு போட்டிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உதவியோட கிருஷ்ணமூர்த்தியை மீட்டு திருவள்ளூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை பலனளிக்காம கிருஷ்ணமூர்த்தி பரிதாபமா உயிரிழந்துட்டாரு. கிருஷ்ணமூர்த்தியோட மனைவி பாரதி கொடுத்த புகாரை வச்சு பெத்த மகனையே பெட்ரோல் ஊத்தி கொளுத்தின தாய் ஜெயந்திய அரெஸ்ட் பண்ணி புழல் ஜெயில அடைச்சிருக்காங்க காவல்துறையினர். வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2ஆம் வகுப்பு சிறுமி வயிற்றை பிடித்துக் கொண்டு கதறி எழுத மகளை பார்த்து பதறிய தாய் சிறுமியிடம் நைசாக பேசி வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் பலாத்காரம். வலிகால் துடிதுடித்தும் சிறுமியை விடாமல் சித்திரவதை செய்த கோவில் பூசாரி. 7 வயது சிறுமியை சீரழித்த ஐயப்பன் கோவில் பூசாரி போலீசில் சிக்கியது எப்படி? பாட்டி வீட்டுக்கு போலான்னு சொன்னா போதும் ஜாலின்னு கிளம்புற 7 வயசு சிறுமி 2-3 நாளா பாட்டி வீட்டுக்கு இனிமே போகவே மாட்டேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட அழுதுருக்காங்க. எதுக்கு போக மாட்டேன்னு சொல்ற, பாட்டி அடிச்சாங்களா, நீ என்ன தப்பு பண்ணன்னு கேட்டிருக்காங்க தாய். எந்த பதிலும் சொல்லாம சோர்வாவே இருந்த சிறுமி திடீர்னு வயத்தை பிடிச்சுக்கிட்டு சத்தமா அழுதுருக்காங்க. அதை பார்த்து பதட்டமான தாய் உடனே மகளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க 7 வயசு சிறுமியை பரிசோதனை பண்ண மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு தாய் நெஞ்சு வெடிக்கிற நிலைக்கு போயிட்டாங்க. சிறுமியை யாரோ பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. அதனாலதான் சிறுமிக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். அதுக்கப்புறம் சிறுமி கிட்ட மருத்துவர்களும் தாயும் என்னமாச்சு, உன்னைய யாராச்சும் தவறான நோக்கத்துல தொட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாட்டி வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு அங்கிள் என்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி என்னமோ பண்ணாங்க,
எனக்கு வயிறு வலிச்சது, நான் கத்துனேன், அப்புறம் சாக்லேட் கொடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க சிறுமி. அதை கேட்டு ஆடி போன தாய் அந்த அங்கிள் யாருன்னு காட்டுமான்னு சொல்லி சென்னை வியாசர்பாடியில் இருக்கிற தன்னோட அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க பாட்டி வீட்டு ஆப்போசிட்ல உள்ள ஐயப்பன் கோவில் பூசாரி வீட்டுக்கு அம்மாவை கூப்பிட்டு போயிருக்காங்க சிறுமி. இங்க எதுக்குமா கூட்டிட்டு வந்திருக்க? உன்னை பேட் டச் பண்ணாங்கன்னு சொன்னல, அந்த அங்கிள் யாருன்னு காட்டுன்னு சொல்லியிருக்காங்க தாய். இந்த அங்கிள் தாமா என்னை அப்படி பண்ணாருன்னு பூசாரி சேகரை கை காமிச்சிருக்காங்க சிறுமி. பூசாரியா இருந்துட்டு அந்த கேடுகட்ட வேலையை நீதான் செஞ்சிருக்கியான்னு சொல்லி அவனோட வீட்டு வாசல்ல நின்று பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க சிறுமியோட சொந்தக்காரங்க. எந்த பயமும் இல்லாம வெளியில வந்த சேகர், ஆமா நான் தான் ஏதோ ஒரு மனநிலையில தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு தெனாவட்டா பதில் சொல்லி அவங்கள விரட்டி விட்டுருக்கான். அதனால ஆத்திரமடைஞ்ச சொந்தக்காரங்க அவனுக்கு தர்ம அடி கொடுத்து புளியந்தோப்பு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் பூசாரி சேகரை பிடிச்சு விசாரணை பண்ணப்பதான் சிறுமி கிட்ட என்ன சொல்லி அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான் அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. வியாசர்பாடியில் உள்ள 25 வயசு இளம் பெண் கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால தன்னோட 7 வயசு மகளோட தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. பிரைவேட் ஸ்கூல்ல 2வது படிக்கிற மகளை ஞாயிற்றுக்கிழமையானா அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போறது வழக்கம். அதே மாதிரி கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிறுமியை அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க தாய். அப்போ பாட்டி வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமியை எதிர் வீட்டில் இருக்கிற பூசாரி சேகர் டிவி பார்க்கலான்னு சொல்லி நைஸா தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் சிறுமியோட ஆடைகளை கழட்டி பாலியல் வன்கொடுமை பண்ணதாகவும் சிறுமி வலிக்குதுன்னு சத்தம் போட்டும் விடாம தன்னோட வக்கர புத்திய குழந்தைகிட்ட காட்டினதும் போலீஸ் விசாரணையில் அம்பலமாயிருக்கு. அதுக்கப்புறம் சேகர ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் அடி வெளுத்தெடுத்த காவலர்கள் அவ மேல போக்சோ வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிட்டாங்க. 56 வயசுள்ள சேகர் பேத்தி மாதிரி பார்க்க வேண்டிய 7 வயசு சிறுமி கிட்ட கேடுகட்ட வேலையில ஈடுபட்டிருக்கிறது பெற்றோர் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. தங்கள் மகன்களை காணவில்லை என பதறி எடுத்து அடுத்தடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்த 2 தாய்மார்கள், 2 இளைஞர்களையும் இரும்பு ராடால் அடித்துக் கொன்று மணலை போட்டு மூடிவிட்டு கமுக்கமாக இருந்த நெருங்கிய நண்பன், நகமும் சதையும் போல ஒன்றாக இருந்த நண்பனை 2 இளைஞர்களையும் வெறித்தனமாக அடித்துக் கொன்றது ஏன்? கொடூர நண்பன் போலீசில் சிக்கியது எப்படி? சார், 10 நாளா என் மகன் அப்புராஜ் வீட்டுக்கே வரல. அடிக்கடி வீட்டில் சொல்லாம பசங்களோட வெளியே போவான், அதே மாதிரி வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா வரவே இல்லைன்னு பிப்ரவரி 8ஆம் தேதி ஒரு அம்மா கடலூர் திருப்பாதிரி புலியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாளே என் மகன் சரண்ராஜையும் காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இன்னொரு அம்மா வந்திருக்காங்க. காணாம போன 2 இளைஞர்களுமே எம்புதூர் கிராமம்தான். 2 பேருமே நெருங்கிய நண்பர்கள் தான். அதனால சரண்ராஜ் அப்புராஜோட மற்ற நண்பர்கள் கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க போலீசார். அப்ப எங்க கிட்ட எதுவுமே சொல்லல சார்னு சொல்லியிருக்காங்க நண்பர்கள். இதுக்கிடையில சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த அப்புராஜோட செல்போன் என்ன ட்ரேஸ் பண்ணி பார்த்தப்ப காணாம போன அன்னைக்கு கடைசியா நண்பர் பால்ராஜ் கிட்ட பேசியிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அடுத்து பால்ராஜை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க போலீசார். சார், அவன் என்னோட நெருங்கிய நண்பன். ஒரு நாளைக்கு 20 முறையாவது என்கிட்ட தான் பேசுவான். அதுக்காக என்கிட்ட விசாரணை பண்ணணுமா? நானே என் நண்பனை காணும்னு வருத்தத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்கான் பால்ராஜ். ஆனா அவனோட பேச்சில் வருத்தத்தை தாண்டி போலீஸ் கண்ணுக்கு பதட்டம் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. அதனால பால்ராஜ் கிட்ட விசாரணையை முடிக்கிற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாத பால்ராஜ் நான் தான் அவனை கொன்னேன்னு அதிர வச்சிருக்கான். ஊமங்கலத்தில் கணேசனுக்கு சொந்தமான கல்குவாரி ஒன்று இருக்கு. பிஎஸ்சி பட்டதாரியான பால்ராஜ் அந்த கல்குவாரியில் தான் லாரி டிரைவராக இருக்கான். பால்ராஜ், அப்புராஜ், சரண்ராஜ் 3 பேருமே நெருங்கிய நண்பர்கள். தினமும் கல்குவாரியில் உட்காந்து தான் மது குடிக்கிறது வழக்கம். அப்படி 3 பேரும் மேலும் 2 நண்பர்களோட சேர்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அப்புராஜ் பால்ராஜோட அக்காவை பற்றி தப்பாக பேசினதா தெரியுது. வேண்டாண்டா, போதையில என் அக்காவை பற்றி பேசாத, அவங்க உனக்கும் அக்கா மாதிரின்னு சொல்லியிருக்கான் பால்ராஜ்.
உன் அக்கா எனக்கு அக்காவா? அப்படி ஒரு அக்கா எனக்கு இருந்திருந்தா நான் உயிரோடவே வச்சிருக்க மாட்டேன், கொன்னுருவேன்னு அப்புராஜ் சொல்லியிருக்கான். பால்ராஜ் எவ்வளோ கண்டிச்சோம் அவங்க அக்காவை பற்றி பேசுறத அப்புராஜ் நிறுத்தவே இல்லை. இதனால கடுப்பான பால்ராஜ் லாரியில கடந்த இரும்பு ராடால அப்புராஜை அடின்னு அடிச்சிருக்கான். அப்போ அவனை அடிக்காதடான்னு சப்போர்ட்டுக்கு வந்த சரண்ராஜையும் இரும்பு ராடால வெறித்தனமா புரட்டி எடுத்திருக்கான். மதுபோத ஒரு பக்கம், அக்காவை கீழ்த்தரமா பேசிட்டானேங்கிற கொந்தளிப்பு மறுபக்கம்னு கொலவெறியோட இருந்த பால்ராஜ் அப்புராஜ் சரண்ராஜ் 2 பேரோட உயிரையுமே குவாரியிலேயே எடுத்துட்டான். அடுத்து குவாரியில உள்ள ஒரு பள்ளத்துல 2 பேரோட சடலத்தையும் போட்டு பால்ராஜ் லாரியில இருந்த ஒரு லோடு மணலை சடலத்து மேல கொட்டி மூடி இருக்கான். அடுத்து தன்னோட இருந்த மற்ற 2 நண்பர்களையும் அழைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போன பால்ராஜ் எப்போதும் போல தன்னோட வீட்டில் போய் இருந்திருக்கான். அப்புராஜோட அம்மா பால்ராஜ் வீட்டுக்கு வந்து, எங்கப்பா என் மகனை காணோம், எங்க போறேன்னு உன்கிட்ட ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்டப்ப, அவன் என்கிட்ட சொல்லாம இதுவரை எங்கேயுமே போனதில்லை, இப்பெல்லாம் அவனுக்கு நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்க, நான் இனி அவன்கிட்ட பேசவே போறதில்லைன்னு சீன் போட்டிருக்கான் பால்ராஜ். அந்த சீனெல்லாம் எண்ணி 10 நாள் கூட இல்லை, வெட்ட வெளிச்சத்துக்கு வரப்போகுது, நாம பிடிபட போறோம்னு அப்போ பால்ராஜுக்கு தெரியல. ஒரு லோடு மண்ணை தோண்டி யாரு பார்க்க போறா, குவாரி பக்கம் பெருசா ஆள் நடமாட்டெல்லாம் இருக்காதுன்னு தப்பு கணக்கு போட்ட பால்ராஜுக்கு தன்னோட கணக்கே தப்புங்கிறது இப்பதான் தெரிஞ்சிருக்கு. போலீஸ் பிடியில உள்ள பால்ராஜ் மூலமா மற்ற 2 பேரையும் பிடிக்கிற வேலையில இறங்கியிருக்காங்க போலீஸ். குழந்தைகள் உதவி மையத்தை தொடர்பு கொண்ட 7ஆம் வகுப்பு மாணவி அரசு பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியர். வெளியே சொன்னால் இன்டர்னல் மார்க்ஸில் கை வைத்து விடுவேன் என மிரட்டல். வகுப்பறைகளில் பாடம் எடுக்காமல் மாணவிகளிடம் ஆபாச பேச்சு. மாணவிகளின் புத்திசாலித்தனத்தால் வெளிச்சத்திற்கு வந்த அரக்கனின் முகம். ஆசிரியர் என்ற போர்வையில் அநாகரிக வேலையில் ஈடுபட்ட ஆங்கில ஆசிரியரை போலீசார் கைது செய்தது எப்படி? சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு மாணவி ஒருத்தங்க ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார், எங்கள் ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் ஒருத்தர் தப்பான இடத்துல டச் பண்ணி அசிங்கமாக பிஹேவ் பண்ணுறாரு, எதிர்த்து கேள்வி கேட்டால் இன்டர்னல் மார்க்கில் கையை வச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாருன்னு பதட்டத்தோடவே சொல்லியிருக்காங்க அந்த மாணவி. சரிம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க எதிர்மோனையில் பேசினவங்க. அதுக்கு திருப்பத்தூர் வாணியம்பாடியிலேருந்து பேசுகிறேன்னு சொன்ன மாணவி, என்ன மட்டும் இல்லை சார், நிறையா ஸ்டூடெண்ட் கிட்ட அவர் மிஸ்பிஹேவ் பண்ணுறாருன்னு புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதை கேட்ட பிறகு இதுக்கு மேலே இங்கே உட்காந்து பேசுறதுல நோ யூஸ், நேரில் போய் விசாரிக்கிறதா சரின்னு முடிவெடுத்தவங்க, நாங்கள் நேரில் வரோம், அந்த டீச்சர் யாருன்னு மட்டும் அடையாளம் காட்டுமான்னு மாணவி கிட்ட சொல்லியிருக்காங்க. மாணவி சொன்ன புகாரை வச்சு மலைரெட்டியூர் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு போன குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மேத்யூ அந்த ஸ்கூல்ல வேலை பார்க்குற எல்லா டீச்சர்ஸையும் விசாரணைக்கு வர சொல்லியிருக்காங்க. யார் இவங்க, எதுக்காக சம்பந்தமே இல்லாம விசாரிக்கிறாங்கன்னு எல்லா டீச்சர்களுக்கும் கேள்வி எழுந்திருக்கு. சார், நீங்கெல்லாம் யாரு, எதுக்காக எங்க கிட்ட விசாரணை பண்ணணும்னு சொல்றீங்க, எது சம்பந்தமா விசாரணை நடத்தணும் அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்காங்க. உங்க ஸ்கூல்ல பாலியல் அத்துமீறல் நடக்கிறதா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு புகார் வந்திருக்கு, அது தொடர்பாக தான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறோம் சார், எங்க ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் கிட்ட யாரும் மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்கன்னு பொறுமையா பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல இங்கிலீஷ் டீச்சரா வேலை பார்க்குற பிரபு மட்டும் விசாரணைக்கு சரியா ஒத்துழைக்காம அதிகாரிகளை அங்கிருந்து அனுப்புறதுலயே குறியா இருந்திருக்காரு. அதனால போலீசாரோட சந்தேக பார்வை பிரபு மேல திரும்பி இருக்கு. அடுத்து பிரபுவை தனி அறைக்கு கூட்டிட்டு போன அதிகாரிகள் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மாணவிகள் கிட்ட அசிங்கமான வேலையில ஈடுபட்டது நான் தான் பிரபு அவன் வாயாலே ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வாணியம்பாடி அனைத்து மகளிர் போலீஸுக்கும் அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அங்க வந்த காவலர்கள் பிரபு கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல தான் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. வாணியம்பாடியில் இருக்கிற ரெட்டியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பிப்ரவரி 21ஆம் தேதி கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்திருக்கு. 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிகள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்காங்க. அப்போ ஒரு மாணவி மட்டும் சோகமா உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த மாணவிகளோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சோகமா இருக்க, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா எந்த பதிலும் சொல்லாம சைலண்டாவே இருந்த மாணவி திடீர்னு கண்ணீர் வடிச்சிருக்காங்க. எதுக்காக அழுற, என்னாச்சு,
அழாம சொல்லுன்னு கேட்டிருக்காங்க மாணவியோட ஃப்ரெண்ட்ஸ். பிரபு சார் கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் தனியா கூப்பிட்டு தப்பான இடத்துல தொட்டு அசிங்கமா நடந்துக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க அந்த மாணவி. அதே நேரத்துல இன்னொரு மாணவியும், சார் என்கிட்டயும் அப்படித்தான் பண்றாரு, வெளியில சொல்றதுக்கு பயமா இருந்தது, அதான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்தேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து 4 மாணவிகள் என்னையும் அப்படிதான் பண்ணாருன்னு மனக்குமுறலை கொட்டியிருக்காங்க. மாணவிகள் கிட்ட பாலியல் அத்துமீறலை ஈடுபட்டதை யார்கிட்டையாவது சொன்னா இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான் பிரபு. ஒரு சில மாணவிகள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல புகார் அளிச்சும் கண்டுக்காம இருந்ததா மாணவிகள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மாணவிகள் புத்திசாலித்தனமா செயல்பட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னதுனால பிரபுவோட காவாலித்தனம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அடுத்து போக்சோ வழக்கில் பிரபுவை கைது பண்ணி சிறையில் தள்ளியிருக்காங்க போலீஸ். வேலையே பயிர மேயிற மாதிரி கல்வி கற்றுக் கொடுத்து மாணவிகளை அரண் போல பாதுகாக்க வேண்டிய ஆசிரியரே தகாத வேலையில ஈடுபட்டது பெற்றோர்கள் மத்தியில் அச்சத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.